Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கமிஷன் வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து 2 நாள் வந்து கட்டாயம் கமிஷன் வந்து நடக்கும். ஓகேவா? ஒரு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா Day 1 Day 2 அப்படின்னு சொல்லி 2 நாள் நடக்கும். சரி, இந்த 2 நாளுக்குமே வந்து எல்லாருமே கட்டாயம் போகணுமா? இப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் Day 1 போகணுமா Day 2 போகணுமா அப்படின்றதெல்லாம் பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னா கமிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டன் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்கன்னா டேஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு சைட் வைஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மதுரை, திருச்சி இந்த சர்க்கிளில் வந்து திண்டுக்கல் இப்படி இந்த சர்க்கிளில் இது பண்ணுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு நார்த் சைடு போனாங்க அந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அலாட் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் ஆனால் ஒரு காலேஜுக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா 2 நாள் கமிஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ 2 நாளுமே நீங்கள் ரோல் நம்பர் 1லேருந்து லாஸ்ட் வரைக்கும் 100வது பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கூட என்னென்னா 2 நாளுமே நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கமிஷன் கட்டாயம் அட்டென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா 2 நாளுமே நம்ம போகணுன்றது தெரியாமல் என்ன செஞ்சுருவாங்க, ஃபர்ஸ்ட் டே வர மாட்டாங்க, இல்லை செகண்ட் டே வர மாட்டாங்க, அப்புறம் லேட்டாக என்ன செய்வாங்க அப்படின்னா வருவாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் காலேஜில் வந்து எப்படினாலும் என்ன செய்வாங்கன்னா பிஃபோர் கமிஷன் வந்து உங்களுக்கு கட்டாயம் காலேஜில் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்டாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது இத்தனை மணிக்கு எக்ஸ்டர்னல் வருவாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ப்ரேயராகவே வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாருமே கட்டாயம் உங்களுக்கு காலேஜில் வந்து இந்த ஒரு மீட்டிங் போடுற அன்றைக்கி வந்து கட்டாயம் போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சில காலேஜஸில் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பிஃபோர் டேவே வந்து உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரூம் பெஞ்சஸ்லாம் வந்து என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா பிஃபோர் டேவே வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரியராகவே கூட போய் உங்கள் டிஎல்எம்ஸ்லாம் வந்து என்ன செஞ்சிடுற மாதிரி இருக்கும்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வர மாதிரிலாம் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு காலேஜஸும் பேசிக்காக ஒவ்வொரு விதமாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்கள் காலேஜில் மீட்டிங்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து அதை வந்து கட்டாயம் என்ன செய்யுங்க அப்படின்னா அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் Day 1ல் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் Day 2ல் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஓகேவா? ஸோ Day 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்டர்னல் வந்து வருவாங்க. ஓகேவா? மேபி அவங்க வந்து உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரமாட்டாங்க. ஓகேவா? அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல்ஸ் வந்து வருவாங்க. ஓகேவா? பிஎட் காலேஜஸில் இருக்கிற சீனியர் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல்ஸாக வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த பெடகாஜி ரிலேட்டடாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களை கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் லெசன் நீங்கள் என்ன மேஜராக வேணாலும் இருக்கலாம், இங்கிலீஷ் மேஜராக கூட இருக்கலாம். ஓகேவா? இங்கிலீஷ் மேஜர்னால் நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் நீங்கள் அன்றைக்கி என்ன லெசன் எடுக்க போகிறீங்களோ அதில் நல்லா தரவாயிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்கள் லெசன்லேருந்தே உங்களுக்கு வந்து இப்போது சப்போஸ் நீங்கள் இருக்க ரூமில் வந்து வர எக்ஸ்டர்னல் ஒரு இங்கிலீஷ் மேஜராக இருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் ரிலேட்டடாக வந்து எல்லா கொஸ்டின்ஸும் உங்களை கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் நடத்துறது இல்லாமல் கிராமராக அவங்ககிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேசிக்கான ஒரு விஷயங்களை வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் டே வைவா வந்து மோஸ்ட்டாக இப்படி தான் போகும். ஓகேவா? வேறு பெடகாஜி வேறு மேஜர் எக்ஸ்டர்னல் வந்துட்டாங்கன்னா அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. அவங்க வந்து மோஸ்ட்டாக என்ன செய்வாங்க அவங்கக்கிட்ட அப்படின்னா அதர் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து லெசன் பிளான் அண்ட் மைக்ரோ டீச்சிங் பற்றி தான் என்ன செய்வாங்கன்னா மோஸ்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா வந்து அது 2 ரெக்கார்டு தான் வந்து என்ன அப்படின்னா டீச்சிங் பேஸ்டு ரெக்கார்டு. ஓகேவா? ஸோ அதனால் அந்த ரெக்கார்டு பற்றி ஃபஸ்ட் டேயில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா லெசன் பிளான் அண்ட் மைக்ரோ டீச்சிங் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேவா? அதர்வைஸ் வந்து என்னென்னா உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நடத்துகிறீங்களோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து தான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேயில் வந்து நீங்கள் எல்லா விதமான டீச்சிங் எய்ட்ஸையும் கேரி பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நடத்த போகிறீங்களோ அதுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கனாலே போதுமானது. இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் கட்டாயம் கையில் வச்சுக்கோங்க. பிஃபோர் சப்போஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க காலேஜில்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை எல்லா ரெக்கார்ட்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் டே போகிறப்பே உங்கள் ரெக்கார்ட் நோட்ஸ் மட்டும் எல்லாத்தையுமே என்ன செய்யுங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா? இன்னொன்று நீங்கள் டெமோ எடுக்க போகிறதுக்கு உங்களோட ரூமுக்குள்ள ஹால்குள்ளே நுழையிறப்ப என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்கள்
உங்கள் லெசன் பிளான் ரெக்கார்டை மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து காலேஜ்லேயே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ வந்து இனி அடுத்த வார வீடியோவில் வந்து டே 2ல் வந்து என்னென்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா. நீங்கள் திங்ஸ் டு டூ எல்லாம் வந்து என்ன எப்படி அப்படின்றது என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும் ஓகேவா. டீச்சிங் எய்ட்ஸ்லாம் தவிர்த்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அன்றைக்கி அந்த செகண்ட் டே அன்றைக்கி ஓகேவா. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து என்ன செய்யலாம்னா 1 by 1 பார்க்கலாம். இன்னொன்று டே 1ல் வந்து என்றைக்குமே டே 1ஆக இருக்கட்டும் டே 2ஆக இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் வந்து எப்போ வந்து வெளியே போகிறாங்களோ அப்போ தான் நீங்கள் காலேஜ் விட்டு போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக ஆகிக்குவோம். ஏன்னா எக்ஸ்டர்னல் ரிலீவ் ஆகி போகிறப்ப மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா நம்மளை ஸ்டூடெண்ட்ஸை வந்து அனுப்புவாங்க. ஈவன் அது 5 o'clock கூட ஆகலாம் 6 o'clock கூட ஆகலாம் ஓகேவா. ஸோ அவங்க எப்போ வெளியே போகிறாங்களோ அப்போ தான் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸையும் வெளியே விடுவாங்க ஓகேவா. ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே ப்ரேயராகவே வந்து இல்லை ஃபேமிலியில் இருக்கிற விமனாக இருக்கீங்க மேரிட் விமனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ப்ரேயராகவே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்க ஓகேவா. ஸோ இனி வர வீடியோவில் வேறு என்னென்ன அப்படின்றதெல்லாம் 1 by 1 நான் கொடுத்துட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச்.